ஓம் சாந்தி. இன்றைக்கு யோக பட்டியில் நாம் பாபாட்ட சம்பந்தம் வைத்து யோகா பண்ண போகிறோம். பாபா தோட்டக்காரன், பாபா படகோட்டி. இந்த இரண்டு சம்பந்தங்களில் நம்ம பாபாட்ட இன்னைக்கு யோகா பண்ண போகிறோம். நம்ம அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய மனம் லேசாக இருப்பதை உணர்கிறேன். நான் என் மீது கவனம் செலுத்துகிறேன். நான் அழிவற்ற சக்தி.
நான் ஆத்மா பிரகாசஸ்வரூபம். நான் ஒளி வீசக்கூடிய சக்தி. நான் குணங்களும் சக்திகளும் நிறைந்த ஒளிப்புள்ளி வடிவமான ஆத்மா. நான் மகான் ஆத்மா. நான் புருஷோத்தமமான சங்கம யுகத்தின் பிராமணன். பிரம்மா முக வம்சாவளி பிராமணன். வைரத்திற்கு சமமான வாழ்க்கை எனக்கு கிடைத்துள்ளது. வைரத்திற்கு சமமான பிறவியை பாபா எனக்கு வழங்கியுள்ளார். காலச்சக்கரத்தில் என்னுடைய கடைசி பிறவி 84வது பிறவியில் இருக்கிறேன். கிடைத்தற்கரிய பிறவி.
வரமாக கிடைத்த பிறவி. காலச்சக்கரத்தில் நான் பின்னோக்கிச் செல்கின்றேன். கலியுகத்தில் எண்பத்தி 3வது பிறவியில் இருந்தேன். பிராமணன் ஆகுவதற்கு முன்பாக பாபா குழந்தை ஆகுவதற்கு முன்பாக ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நாம நம்முடைய கலியுக வாழ்க்கையில எப்படி இருந்தோம் அதை சிந்தனை பண்ணலாம். வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது. ஆனா அதை சிந்தனை பண்றப்பதான் இன்றைக்கு நமக்கு பாபா எவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த ரியலைசேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த பிறவியினுடைய மகத்துவத்தை நாம உணரலாம். நான் வேஷ்யாலயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். கலியுகம். துக்கக் கடலில் மூழ்கியிருந்தேன். விஷ வைதரணி நதியில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன். கலியுகம் என்ற சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தேன். விகாரங்களுக்கு வசமாகி அல்பகால சுகத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்தேன். சிந்தனை பண்ணி பாருங்க. பாபா அடிக்கடி முரளியில சொல்லுவாரு, விஷ வைதரணி நதி. கருட புராணத்துல இதை பற்றி வர்ணனை இருக்குது. கொடிய மிருகங்கள் சூழ்ந்திருக்குமா? ஒரு பக்கம் நெருப்பு, பாம்புகள், கொடிய மிருகங்கள்,
விஷம் நிறைஞ்ச நதி. பாவம் செஞ்சவங்க எல்லாம் அதுல தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யதார்த்தத்துல உலகத்தினுடைய சூழ்நிலை இதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நாம இருந்தோம். துக்கம், குழப்பம், அசாந்தி, ஏமாற்றம், அதர்மம், விஷ வைதரணி நதியில் துக்கத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தேன். சஞ்சலங்களும் குழப்பங்களும் என்னை சூழ்ந்து இருந்தது. அல்பகால ஆதாரங்களை பிடித்துக்கொண்டு நீந்திக் கொண்டிருந்தேன். அனைத்து ஆதாரங்களும் உடைந்து விட்ட நிலை. திடீரென்று இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். துக்கக் கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த போது கழுத்து வரை மூழ்கிய நிலை. சிறிது சிறிதாக மூழ்கிக் கொண்டிருந்தேன். தலை மட்டும் வெளியே தெரிந்தது. ஆதரவு கரம் ஒன்று என்னுடைய உச்சியை பிடித்து காப்பாற்றியது. அனுபவம் செய்ங்க. பாபா சொல்லியிருக்காங்க, இங்க எல்லாரும் முற்றிலுமா மூழ்கிட்டீங்க. உங்க உச்சி குடுமியை பிடிச்சு நான் தூக்கி விட்டுட்டேன். ஆதரவு கரம்
என்னை மீட்டெடுத்தது. நான் கண்களைத் திறந்து பார்க்கிறேன். ஒரு அழகான படகு. அதில் பல பேர் அமர்ந்திருந்தார்கள். அந்த படகின் தலைவர், படகோட்டி என்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். ஸ்வயம் இறைவன் என்னை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். என்னை முழுவதுமாக மீட்டெடுத்து தன்னுடைய படகில் போட்டார். சேற்றிலிருந்து விடுபட்டேன். விகாரங்கள் என்ற அழுக்கு, துர்நாற்றம் அனைத்தும் என்னை சூழ்ந்து இருந்தது. ஞானம் என்ற நீரினால் என்னை தூய்மைப்படுத்தினார். படகோட்டியாக வந்தவர் சிவபகவான் பிரம்மாவின் ஷரீரத்தின் மூலம் என்னுடைய மீட்பராக வந்தார். ஞானக் கண்களால் நான் அவரை அறிந்து கொண்டேன். அவரே என் இனிய தந்தை. என்னுடைய வாழ்க்கையின் திசையே இப்போது மாறிவிட்டது. நான் பிரம்மாவின் கமல வாய் மூலம் புதிய பிறவி எடுத்து விட்டேன். சங்கம யுகத்தின் பிராமணனாகிவிட்டேன். பவித்திர பிறவி. கோடியில் ஒரு சிலராக பாபா என்னை தேர்ந்தெடுத்து விட்டார். எங்களுடைய படகு மீண்டும் பயணிக்கத் தொடங்குகின்றது. படகோட்டி தந்தை எங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு
படகை செலுத்துகின்றார். இறைவனே அருகில் இருந்த போதும் மாயையின் தாக்குதல் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. பாபா கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, கலியுகம் என்ற நரகத்திலிருந்து, சேற்றிலிருந்து, விஷ வைதரணி நதியிலிருந்து உங்களை மீட்டெடுத்தேன். இனி உங்களுடைய முகமானது அக்கரையில் இருக்கும் ஸ்வர்க்கத்தை நோக்கியே இருக்க வேண்டும். படகில் செல்லும்போது பின்னால் மட்டும் பார்க்கவே வேண்டாம் என்று பாபா கூறினார். ஆனால் மனிதனின் மனமோ எதை செய்யக்கூடாதோ அதையே செய்கிறது. நானும் அடிக்கடி பின்னால் பார்க்கிறேன். மாயா தாக்குகிறது. ஆக்கர்ஷணங்கள் கவர்ந்து இழுக்கின்றது. பாபா ஒவ்வொரு சூழலிலும் என்னை காப்பாற்றுகின்றார். படகில் இருப்பவர்கள் பலர் உறுதியாக ஸ்திரமாக இருக்கிறார்கள். சிலரோ சஞ்சலமாக மீண்டும் படகிலிருந்து குதித்து விஷக்கடலுக்குச் சென்று விட்டார்கள். சிலரோ மீண்டும் விஷக்கடலிலிருந்து தப்பித்து படகை வந்து அடைகின்றனர். ஆனாலும் படகு சஞ்சலமில்லாமல் முன்னேறிச் சென்று கொண்டே இருக்கின்றது. சங்கம யுகம் என்ற படகு பகவான் படகோட்டியாக இருந்து வழி நடத்திச் செல்கின்றார். நான் என்னை உறுதியாக்குகின்றேன். படகோட்டியின் கட்டளையை ஒருபோதும் நான் மீறக்கூடாது. இறைவன் என் துணைவன். அவரைத் தவிர யாரையும் ஆதாரமாக நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். நான் பிராமணனிலிருந்து பக்கா பிராமணன், சச்சா பிராமணன் ஆகின்றேன்.
என்னுடைய கவனம் அக்கரையில் இருக்கும் புதிய உலகத்தில் இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது எல்லாம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக என்னை மட்டும் பார்த்து கொண்டு படகில் அமர்ந்து இருப்பது மட்டுமே. பாபா என்னை கரை சேர்த்து விடுவார். நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் பவித்திர பிராமணன். படகோட்டி பாபா, எங்களுடைய படகு சென்று கொண்டே இருக்கின்றது. செல்லும் வழியில் துக்கமான காட்சிகள், பிரச்சனைகள், ஆக்கர்ஷிக்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் தென்படுகின்றது. அனைத்தையும் கடந்து படகு சென்று கொண்டே இருக்கின்றது. நான் என்னுடைய கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டுக் கொண்டே இருக்கின்றேன். நான் பவித்திரமாகிக் கொண்டே இருக்கின்றேன். கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றியடைந்து இயற்கையின் மீதும் வெற்றியடைந்து மாயாவின் மீதும் வெற்றி அடைகிறேன். என்னுடைய ராஜ்யம் அருகில் தென்பட ஆரம்பிக்கின்றது. எண்பத்தி 4வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 84வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 85வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 86வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 87வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 88வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 89வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 90வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 91வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 92வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 93வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 94வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 95வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 96வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 97வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 98வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 99வது பிறவி நிறைவடைய இருக்கின்றது. 100வது 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 பிறவி
சங்கம யுகம். இந்த வைரத்துக்கு சமமான யுகத்தில்
பாபாவிடமிருந்து அழிவற்ற விலை மதிப்பில்லாத ஞான ரத்தினங்களை எனக்குள் நிரப்பிக் கொள்கின்றேன். புத்தியின் மூலம் அவரிடம் தொடர்பு வைத்து சக்திகளையும் குணங்களையும் நிறைத்துக் கொள்கின்றேன். நான் பிராமணன், புருஷோத்தம சங்கமயுக பிராமணன். கோடியில் ஒரு சிலரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவாகிய நான் இப்போது அந்த ஒரு சிலரிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினமாக ஆகுகின்றேன். பாபாவின் கண்ணின் மணியாக இருக்கின்றேன். பாபாவின் தலை கிரீடமாக இருக்கின்றேன். படகு கரை சேரும் நேரம் நெருங்குகின்றது. அக்கரையை அடைகின்றோம். முழுமையாக அனைத்திலிருந்து விடுபட்டு நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூப நிலையை அடைகின்றேன். நான் பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆகுகின்றேன். படகு கரை சேர்ந்து விட்டது. படகோட்டிக்கு நன்றி செலுத்துகின்றேன். கல்ப கல்பத்திற்கான என்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. பாப் தாதா ஆஸ்தியாக ராஜ்யத்தை வழங்குகின்றார். நான்
சர்வகுண சம்பன்ன 16 கலை சம்பூர்ணமான தேவதை ஆகிவிட்டேன். என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஓம் சாந்தி. அடுத்ததாக பாபா தோட்டக்காரர் பிரம்மா பாபா இருக்கிறப்ப முரளி சொல்றதுக்கு முன்னாடி பாபா தோட்டத்துக்கு போவாரு. தோட்டத்துல நிறைய மலர்கள் இருக்கும். பாபா ஒவ்வொன்றிலையும் ஒரு மலரை பறிச்சுட்டு வருவாராம். ஒரு தட்டுல அழகா வச்சு எடுத்துட்டு வருவாரு. கிளாஸ்ல எல்லார் முன்னாடியும் அந்த மலர்களை காட்டுவாராம். ரோஜா பூவும் இருக்கும், மல்லிகையும் இருக்கும், சம்மங்கி இருக்கும், அரளிப்பூவும் இருக்கும், எருக்கம்பூவும் இருக்கும். பாபா காட்டிட்டு கேட்பாராம், நீங்க இதுல எந்த பூவா இருக்கீங்க, எந்த மலரா இருக்கீங்கன்னு கேட்பாராம். அதே போல பாபா அழகா செடியை நட்டு டெய்லி தண்ணி ஊத்தி வளர்ப்பாரு. நிறைய மூத்த சகோதரிகள் தன்னுடைய அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி அன்னைக்கு பாபா வெளியில குடிலுக்கு வெளியில உட்காந்து யோகா பண்ணிட்டே இருப்பாராம். அவர் முன்னாடி ஒரு கிண்ணத்துல மல்லிகைப்பூ மொட்டுக்களா போட்டு வச்சிருப்பாங்களாம். யாரெல்லாம் வர்றாங்களோ பாபா திருஷ்டி கொடுத்துட்டு மல்லிகைப்பூ எடுத்து பாபா கையில கொடுப்பாராம் எல்லாருக்கும். இப்படி பாபா மலர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரு. எதற்காக? குணங்கள். மலர்கள் எப்படி எல்லாருக்கும் பிடித்தமானதோ அதே போல குணங்கள் நிறைஞ்சவங்களா இருக்கணும், மென்மையா இருக்கணும். இப்படி பாபா நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அதை நாம் அனுபவம் செய்யலாம். ஓம் சாந்தி. நான்
முள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். பபூல்நாத் பாபா முள்ளை மலராக ஆக்கக்கூடிய பாபா. அவருடைய பெயர் பபூல்நாத். என்னை தேர்ந்தெடுக்கின்றார். ஒரு தலை சிறந்த தோட்டக்காரர் அவர். கலியுகம் என்ற முள்காட்டில் முள்ளாக வாழ்ந்தவர்களை ஸ்வர்க்கம் என்ற தோட்டத்தின் மலராக மாற்றக்கூடிய மந்திரக்காரர். ஞானம் என்ற நீர் ஊற்றுகிறார். தன்னுடைய சக்திகளையும் குணங்களையும் வழங்குகின்றார். என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார். நான் ஆத்மா முள்ளிலிருந்து சிறிய மொட்டாக ஆகுகின்றேன். குவிந்திருக்கும் மொட்டு பாபா எனக்குள் தாரணையை ஏற்படுத்துகின்றார். மொட்டு சிறிது சிறிதாக மலர்கின்றது. நான் மலராகிக் கொண்டே இருக்கின்றேன். அதிலும் வாசம் மிக்க மலராக வேண்டும். எனக்குள் பாபா குணங்களை நிரப்புகின்றார். தோட்டக்காரரின் பராமரிப்பில் நான் வளர்கின்றேன். மிகவும் அழகான நறுமணம் மிக்க நன்றாக விரிந்த மலராகுகின்றேன்.
பாபா என்னை அன்பாக பராமரிக்கின்றார். அல்லாவின் தோட்டத்தின் மிகச்சிறந்த மலர் நான். இறைவனின் பூஞ்சோலையில் நறுமணம் வீசக்கூடிய மலர் நான். ஈடன் கார்டனின் அற்புதமான மலர் நான். என்னை முழுவதுமாக பாபா ஸ்வீகரிக்கின்றார். ஓம் சாந்தி. you.